திருச்சியில் மக்கள் கலை இலக்கிய கழகம் அமைப்பு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்த போவதாக அறிவித்திருந்தார்கள். அதாவது என்னைக்கு அப்படின்னா மே 25ஆம் தேதி நாங்கள் அதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு கண்டனம் தெரிவித்த இந்து முன்னணி என்ன சொன்னாங்க, அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் என்றால் அவர்கள் எந்த இடத்த சொல்லியிருக்காங்களோ அதே இடத்துல அதே நேரத்துல நாங்கள் சனாதன தர்ம ஆதரவு ஆர்ப்பாட்டம் என்பதை ஒன்றை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதுதான் இதுக்கு சரியான முடிவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த வழக்கும் இவர்கள் மேல போட்டு எத்தனை பேர் உதயநிதி ஜெயிலுக்கு போனாரா? இல்ல, போகல. ஆதவர்ஜுனா ஜெயிலுக்கு போனாரா? இல்ல. அந்த துலுக்கர் அவர் பேர் என்ன, முஸ்தபாவா, ஜெயிலுக்கு போனாரா? இல்ல, எவனும் ஜெயிலுக்கு போல இல்ல. அப்ப என்னன்னா, நீங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடியவர்களை இந்த நாட்டில் உள்ள சட்டம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது. இப்ப நடவடிக்கை சட்டம் எடுக்காட்டா யார் எடுக்கணும்? மக்கள் தானே எடுத்தாகணும். ஏன்னா மக்களின் பாதுகாப்புக்கு இது தேவைப்படுகிறது. அப்ப இப்படி பண்ணினாதான் இதுக்கு விடிவு. ஹிந்து முன்னணி ஆரம்ப காலங்கள்ல 1989 கருணாநிதி சிஎமான நேரம். அப்ப கடுமையான ஒரு ஹிந்து வெறுப்பு பிரச்சாரத்தை தீக்காவை வைத்து கருணாநிதி நடத்தணும்னு முடிவு பண்ணார். அப்ப என்னன்னா, ஒழுக்கக்கேட்டில் விஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமா, பரபரப்பான பட்டிமன்றம்னு போஸ்டர். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. அப்ப இந்து முன்னணி சார்பா என்ன பண்ணோம், அதே இடத்துல நம்மளும் போஸ்ட் ஓட்டணும். ஒழுக்கக்கேட்டில் விஞ்சி நிற்பது கதீஜாவா, மணியம்மையா, மேரியா, பரபரப்பான பட்டிமன்றம், பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு ஓட்டினாங்க அந்த காலத்துல. உடனே 2 பக்கமும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப இதுதான் இந்த அரசாங்கத்துக்கு புரியாது. இப்ப அந்த நேரத்துல எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கு. பொதுக்கூட்டத்துல ராமருக்கு கோவில் கட்டணும்னா, இப்போ எங்க பிறந்தாரோ அங்கதான் கட்டணும்னா அதை அப்படி ஆபாசமா அந்த இடத்துல சொல்லி கட்ட சொன்னாங்க. அதுக்கு நம்ம பக்கத்துல இருந்து திருப்பி பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, இப்ப பாருப்பா, ராமர் இருக்காரு, ராமருக்கு பிறந்த ஊர் அயோத்தியா, ராமரோட அப்பா தசரதர், இதெல்லாம் எங்களுக்கு எழுதப்பட்டு விதி இருக்கு. உங்க பக்கத்துல பல ஆளுகள்கிட்ட கேட்டா நீங்க ஒரு தந்தைக்கு மேல பல தந்தைகளை சொல்றீங்க. அதனால அந்த சந்தேகம் உள்ள உங்களுக்கு வேணா அங்க கட்டலாம் அப்படின்னு நம்ம பக்கத்துல இருந்து திருப்பி சொன்ன உடனே அந்த பேச்சு நின்னுது. அப்போ இது என்ன அப்படின்னு, அந்த முள்ளாலத்தான் எடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 89-90 ஹிந்து முன்னணி பேரியக்கம் எதை செய்ததோ மீண்டும் ஹிந்து முன்னணி பேரியக்கம் இன்னைக்கு அந்த வேலையை செய்திருக்கிறது. வரவேற்கிறேன். இப்படி இருந்தால்தான் தமிழகத்தில் இது நிற்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி செய்த அன்னைக்கு அதுக்கு பலரும் என்ன அந்த நேரத்துல இந்த மாதிரி நம்ம எல்லாம் பேசக்கூடிய காலத்துல இப்படி எல்லாம் பேசலாமா செய்யலாமா பல ஆட்கள் நம்மகிட்ட அந்த காலத்துல போதனை எல்லாம் சொன்னவங்க உண்டு. ஆனா வீரத்துறை அவர்கள் ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காரு, யாருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில பேசிட்டு போயான்ட்டு இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு அந்த பிரச்சாரம் நின்றது, ஓய்ந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணாதான் இது ஓயும். ஏன்னா இந்த அரசு சனாதன ஒழிப்பை பத்தி தான் பேசுது. இந்த அரசு சட்டசபையை சுவிசேஷ சபை ஆக்கிருச்சு. அப்ப இதுல நீங்க இந்த போலீஸ் நடவடிக்கை ஊரை மட்டும் போஸ்ட் ஓட்டுனா, ஜோசப் விஜய் அவர்களே கிராமந்தோறும் சர்ச்சு கட்டுறதுக்கு நீங்க ஆவணம் செய்யணும்னு போஸ்ட் ஓட்டினா, ஹிந்துக்கள் ஏரியாலவே ஓட்டுனா, இந்து முன்னணியில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வாணியம்பாடி பக்கங்கள்ல நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. கோர்ட்டுல நம்ம காலப்பட்டி கோயம்புத்தூர் கேஸ் நிலுவையில் இருந்தது. இருக்கும்போது அதுக்கு திமுக அரசுல ஒப்புதல் கொடுத்தாங்க கட்டுறதுக்கு. அது முடிஞ்ச உடனே மக்கள் போராட்டம் நடத்தணும் நிப்பாட்டி இருந்தாங்க. 4ஆம் தேதி ஜோசப் விஜய் பதவி எடுத்தார். அவரு ரிசல்ட் 4ஆம் தேதி ரிசல்ட் அப்புறம் அவர் ஒரு 5 நாள் பொறுத்து பதவி எடுக்கிறாரு. அவர் என்னைக்கு பதவி எடுத்தாரோ 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ கரெக்டா தேதி ஞாபகம் இல்லை, பதவி எடுத்த உடனே உடனே அங்க கட்ட தொடங்கணும் சர்ச்சை. அப்ப இது எதை காட்டுகிறது? அப்ப சட்டத்துக்கு மதிப்பு இல்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரியான இதுல வீதியில் தான் நமக்கு இந்துக்களுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். அதனால இந்த போராட்டம் நடத்திய இந்து முன்னணிக்கு பாராட்டுக்கள்னு நம்ம ஒரு வழியில சொல்றதையும் கூட, இந்து முன்னணி எடுத்த இந்த முயற்சியில் நாம் அனைவரும் இந்து முன்னணியுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் என்னோட இது.
ஏன்னா இந்து மணிக்காரன் ஒன்றும் சந்திர மண்டலத்திலிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து ஒன்று குறிச்சிச்சு ஒன்றும் வரல, அவரும் நம்மளை மாதிரி தான். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் அக்கறை எடுத்து பல விஷயங்கள் இன்னைக்கு எடுத்து செய்கிறார். அந்த அமைப்பில் இணைந்து அவர்களுடன் நம்ம செயலாற்றணும். இந்த செய்திகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனக்குள்ள வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்து முன்னணி ஆரம்பத்திலிருந்து அது தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி போராடி வருகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஹிந்துன்னு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வீரத்துறவி தான். பிள்ளையார தெருக்கு தெருவு போட்டு உடைச்சான், இன்னைக்கு வீதிதோறும் பிள்ளையார் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வீரத்துறவி தான் காரணம். எவன் வேணாலும் ஹிந்துக்களை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருந்தான். தெருமுனை கூட்டங்கக்கூடிய பேர்ல ஹிந்து முன்னணி வீதி வீதியா இவங்களுக்கு பதில் சொல்ல தொடங்கின அப்புறம் தான் அந்த பிரச்சாரம் நின்றது. இன்னைக்கு அதே நிலை மீண்டும் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு ஹிந்து முன்னணி அன்று எந்த செய்ததோ அதே விஷயம், வீரத்துறவி கொடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு இட் இஸ் ஃபாலோட். இதுதான் இதற்கு மருந்து, டாக்டர் வீரத்துறவி தான். ஆனா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கடையிலவே மருந்தை வாங்கி பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் இல்ல? கண்டிப்பாக. அந்த பணியில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதை செஞ்சாதான் இந்த நோய்க்கு தீர்வு வரும் என்பது எனது நம்பிக்கை.